நான் இந்த வீடியோவை நியூயார்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அங்கிருந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் நம்மளோட சித்தர்களுக்கும் என்ன கனெக்ஷன்? அவரே ஒரு மாடர்ன் சித்தர்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அவர் யார்? அவர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தார்? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு ஷேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் என் என்கரேஜ்மெண்ட்டோட நம்ம சித்தர்கள் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு டீகோட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். (1943) நியூயார்க்கில் ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு வயதான விஞ்ஞானி தனியாக இறந்த நிலையில் கிடந்தார். அவரோட பெயர் நிக்கோலா டெஸ்லா. ஆனால் அவர் இறந்த உடனே ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. அவருடைய ரூமில் இருந்த எல்லா ரிசர்ச் பேப்பரையும் அமெரிக்கா அரசு ஃபெட்ரல் ஏஜென்ட்ஸ் கைப்பற்றினாங்க. ஏன்? அந்த பேப்பரில் அப்படி என்ன இருந்துச்சு? அதுக்கு மேலே ஒரு விஷயம், டெஸ்லா வாழ்நாளில் பல முறை சொன்ன 3 நம்பர் இருக்கு, 369. இந்த எண்ணோட ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா பிரபஞ்சத்தோட சாவியே உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. ஆனால் இந்த 369 பேட்டர்ன் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட் மட்டும்தானா, இல்லை அவரோட மாடர்ன் சித்தரா? டெஸ்லா ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் இல்லை. அவர் இன்வென்ஷன் செய்யும் விதமே வேற மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலான சயின்டிஸ்ட், இன்வென்டர்ஸ் பேப்பரில் ட்ரா பண்ணுவாங்க, பிளாக் போர்டில் வரைவாங்க, அப்புறம் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல தவறுகள் நடக்கும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒர்க்கிங் மாடலை உருவாக்குவாங்க. ஆனால் டெஸ்லா அவர் ஒரு விசித்திரமான ஆள். ஏன்னா அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அவர் அதை கண்ணு முன்னாடியே இமேஜின் பண்ணி பார்ப்பாராம், அங்கேயே பில்டு பண்ணுவாராம், அதை லிட்ரலி மிஷினை மைண்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணுவாராம், அதை ரன் பண்ணி பார்ப்பாராம், மைண்டிலே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி பார்ப்பாராம். அதுக்கப்புறம் தான் ரியலாக அதை பில்டு பண்ணவே ஆரம்பிப்பார். அவர் இதை மென்டல் லேபரட்டரின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கார். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு முழு இன்ஜினியரிங் லேபே ஒரு மனிதனோட பிரெயினுக்குள்ளே இருந்திருக்கு. அவர் எவ்வளோ கேப்பபிளாக இருந்திருக்கணும். தமிழ் சித்தர் டெக்ஸ்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, திருஷ்டி ஞானம். அதாவது உள்ளுணர்வு விஷன். மெடிடேஷனில் ஒருவர் எனர்ஜி ஃப்ளோவை விசுவலைஸ் பண்ண முடியும், உடலுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸை பார்க்க முடியும். இதை மாடர்ன் சயின்ஸ் விஷுவல் காக்னிஷன்னு சொல்கிறாங்க. டெஸ்லா அதையே தான் பயன்படுத்தியிருக்காரு. டெஸ்லா ஒரு ஆப்ஜெக்டை பற்றி கேட்டாலே அது அவரோட மைண்டில் ஒரு ரியல் மூவி போல் தோன்றுமா. மிஷின் கியர்ஸ், ரொட்டேட்டிங் சிஸ்டம், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அவர் அதை 3Dயாக பார்க்க முடியும். அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. அவர் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய இன்வென்டரில் ஒருவராக இருந்திருக்க வேண்டியது. நிறைய சதிகள்னால அவரோட பேர் மட்டும்தான் இப்போ இருக்குது. அவரோட கண்டுபிடிப்புகள் 1882 புத்தாபெஸ்ட் பார்க்கில் டெஸ்லா நடந்து போயிட்டு இருந்தார். சடனாக அவருக்கு ஒரு விஷன், ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உடனே கீழே இருந்த ஒரு குச்சி எடுத்து மண்ணு கிரவுண்டில் வரைய ஆரம்பித்தார். அதுதான் ஏசி இண்டக்ஷன் மோட்டார். இன்றைக்கி உலகம் முழுக்க எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இன்வென்ஷனை அடிப்படையாக வச்சு தான் நடக்குது. டெஸ்லா நம்பருக்கு ரொம்ப அப்சஸ்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு பில்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி 3 தடவை அதை சுற்றி நடப்பாராம். ஹோட்டல் ரூமை செலக்ட் பண்ணுறதுக்கு 3ஆல் டிவைட் ஆகிற நம்பரை தான் தேர்வு செய்வாராம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட்டை 18 தடவை கழுவுவாராம். 18, 1 + 8 9. டெஸ்லாவோட பிலீஃப் 369. இந்த நம்பரில் இந்த பிரபஞ்சம் ஒரு பேட்டர்னை ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு அவரோட நம்பிக்கை. நம்ம சித்தர்களை பற்றி பேசும்போது 3 நாடிகள், இடக்கலை, பிங்களை, சுஷும்னா நாடி, 6 எனர்ஜி சென்டர்ஸ், மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புராகம், அநாதகம், விசுத்தி, ஆஜ்னா சக்ரா, மேலே இருக்கிற அல்டிமேட் கான்ஷியஸ்னஸ் சஹஸ்ராரம், 9th ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. 369 அதே நம்பர் திருப்பி ரிப்பீட். அதில் டெஸ்லா அப்சஷன், சித்தர் ஃபிலாசபி,
ஒரே பேட்டர்னில் போகுது. கோயின்சிடென்ஸா இல்லை இது ஒரு ஹிடன் நாலேஜ், இந்த நம்பரில் ஒரு ஹிடன் மேஜிக் இருக்கா? டெஸ்லா எப்பவுமே அடிக்கடி சொல்கிறது எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன். இதை புரிஞ்சால் பிரபஞ்சம் புரியும். தமிழ் சித்தர்கள் சொன்னது நாதம், சவுண்ட் வைப்ரேஷன், மந்த்ராஸ், காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி. 2 கல்ச்சரும் ஒரே ஐடியா. யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வைப்ரேஷன். மிகப்பெரிய கனவு என்ன தெரியுமா? எலக்ட்ரிசிட்டியை வயரே இல்லாமல் டிரான்ஸ்மிட் பண்ணணும். உலகம் முழுக்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீ எனர்ஜி கொடுக்கணும். வார்டன் கிளிஃப் டவர் அப்படின்னு ஒன்று பில்ட் பண்ணார். எர்த்தையே கண்டக்டராக யூஸ் பண்ணி பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்னு அவர் இமேஜின் பண்ணார். உலகம் முழுக்க ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. யோசிச்சு பாருங்கள், இது நடந்தால் எனர்ஜி கம்பெனிஸ், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களோட பவர் மோனாப்போலி என்ன ஆகும்? ஃபண்டிங் சடனாக ஸ்டாப் ஆச்சு. டவரை டிஸ்மேண்டில் பண்ணாங்க. ஏன்னு எதுக்குமே ரீசன் யாருமே சொல்லலை. டெஸ்லா வாழ்க்கையில் ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி. அவர் ஒரு வெள்ளை கலர் பீஜியனை மிகவும் நேசித்தார். அந்த பீஜியன் இறந்தபோது டெஸ்லா சொன்னார், அவள் இறந்தபோது என் வாழ்க்கையில் ஒரு லைட் அணைஞ்சிச்சு. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பேர்டுக்கு இவ்வளோ அட்டாச்மெண்ட்டா? அவர் அவ்வளோ லோன்லியாக தனிமையில் வாழ்ந்திருக்காரு. 1943 டெஸ்லா இறந்த பிறகு அவரோட ரூம் ஃபுல்லாக இருந்த 80 ட்ரங்க் ஃபுல்லாக ரிசர்ச் பேப்பர் யூஎஸ் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ண சயின்டிஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம், ஜான் ஜி ட்ரம்ப். அவர் யார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப்போட அங்கிள். அவர் ஒரு MIT சயின்டிஸ்ட். அவர் டெஸ்லா பேப்பரை ஸ்டடி பண்ணினார். ஆனால் முழு டீட்டெயிலாக பப்ளிக்காக ரிலீஸ் ஆகவே இல்லை. ஒரு கேள்வி, டெஸ்லா சயின்ஸை பயன்படுத்தினார், சித்தர்கள் மெடிடேஷனை பயன்படுத்தினாங்க, டிஃப்ரெண்ட் பாத். ஆனால் 2 பேரும் தேடினது ஒரே விஷயம், பிரபஞ்சத்தினோட அடிப்படையான உண்மை, எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, கான்ஷியஸ்னஸ். அப்படின்னா டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட் மட்டும்தானா, இல்லை அவரோட மாடர்ன் சித்தரா? இந்த கேள்வி இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் 369 இந்த நம்பர் இன்னும் ஒரு ரகசியம் மறைந்த நம்பராக தான் இருக்குது. 1899 கொலராடோ ஸ்ப்ரிங்ஸில் டெஸ்லா ஒரு விசித்திரமான எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினார். என்ன செய்ய ட்ரை பண்ணார் தெரியுமா? பூமியோட மின்காந்த அதிர்வலைகளை கேட்கணும்னு நினச்சார். அதற்கு அவர் ஒரு பெரிய ரிசீவர் சிஸ்டமை உருவாக்கினார். ஒரு இரவு அவருடைய எக்யூப்மெண்ட்டில் அன்யூஸ்வலான சிக்னல் வந்துச்சு. டிக் டிக் டிக், ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு பல்சஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சவுண்டு அது ஒரு பேட்டர்னில் வந்துச்சு. டெஸ்லா ஷாக் ஆனார். அவர் பின்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் மற்றொரு கிரகத்தில் இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அந்த காலத்தில் பலர் மார்ஸில் சிவிலைசேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. டெஸ்லா கூட இனிஷியலி மார்ஸ்லேருந்து சிக்னல் வந்திருக்கலான்னு சொன்னார். இன்னைக்கு சில சயின்டிஸ்ட் இது ஜூபிட்டர் ரேடியோ வேவ்ஸாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் டெஸ்லா அந்த மொமெண்ட்டில் உணர்ந்தது என்ன தெரியுமா? பிரபஞ்சம் சைலண்ட் கிடையாது, அது பேசிகிட்டே தான் இருக்குது. நம்ம தமிழ் சித்தர்கள் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, நாதம், காஸ்மிக் சவுண்ட். மெடிடேஷன் டீப் ஸ்டேட்டுக்கு போனால் பிரபஞ்சம் சட்டிலாக ஒரு வைப்ரேஷனை கேட்கலான்னு பல டெக்ஸ்ட்டில் சொல்கிறாங்க. டெஸ்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தினார், சித்தர்கள் கான்சியஸ்னஸை பயன்படுத்தினார். ஆனால் 2 பேரும் முயற்சி செஞ்சது ஒரே விஷயம், பிரபஞ்சத்தோட ஃப்ரீக்வன்சியை கேட்கணும்னு நினச்சாங்க. 19th செஞ்சுரியில் எலக்ட்ரிசிட்டி ஃப்யூச்சரை பற்றி 2 பெரிய புத்திசாலிகள் சண்டை போட்டாங்க, தாமஸ் எடிசன் மற்றும் நிக்கோலா டெஸ்லா. எடிசன் சப்போர்ட் பண்ணது டைரக்ட் கரண்ட், DC கரண்ட். டெஸ்லா சப்போர்ட் பண்ணது AC கரண்ட். இந்த ஃபைட்டை ஹிஸ்ட்ரியில் வார் ஆஃப் கரண்ட்னே சொல்ல ஆரம்பித்தாங்க. எடிசன் டெஸ்லாவை தோக்கடிக்கணுன்னே கேம்பெயினே பண்ணார். டெஸ்லா AC கரண்ட் ஃப்யூச்சராக இருக்குன்னு சொன்னார். இதை அப்போஸ் பண்ணி AC கரண்ட் டேஞ்சரஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பப்ளிக்காக டெமான்ஸ்ட்ரேட் எடிசன் பண்ணி காட்டினார். என்ன தெரியுமா? ஒரு யானைக்கு AC கரண்ட்டை கொடுத்து கொன்னார். பப்ளிக்கோட பயத்தை தூண்டினார். டெஸ்லா தான் ஆனால் கடைசியில் ஜெயிச்சார். ஏன்னா சயின்ஸ் இவென்ச்சுவலி என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, லாங் டிஸ்டன்ஸ் கரண்ட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷனுக்கு AC தான் எஃபிஷியன்ட். அது உலகம் முழுக்க பவர் கிரிட் டெஸ்லா ஐடியா தான். ஆனால் ஐரனி என்ன தெரியுமா? டெஸ்லா மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் அந்த ராயல்ட்டி ரைட்ஸை கொடுத்துட்டார். அதனால் அவர் லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒரு ஏழையாக மட்டும்தான் இருந்தார். சித்தர்களோட ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, அறிவு தேடுபவன் செல்வத்தை விடுவான் அப்படின்னு. பல சித்தர் ஸ்டோரிஸில் அவங்க நாலேஜுக்கு மட்டும்தான் வாழ்ந்திருக்காங்க, காசுக்காக இல்லை. டெஸ்லா வாழ்க்கையும் அதே மாதிரி தான். காசை பார்த்து அவர் ஓடவே இல்லை,
நாலேஜோட அப்சஷன் தான் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. 1909 ஒரு இன்டர்வியூவில் டெஸ்லா ஃபியூச்சர் டெக்னாலஜி பற்றி பேசியிருக்கார். அவர் சொன்னது, ஒரு நாள் மனிதர்கள் சிறிய டிவைஸ் மூலமாக உலகம் முழுக்க கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொன்னார். வயர்லெஸ் நெட்வொர்க் இருக்கும். அந்த டைமில் அது இம்பாசிபிளான ஐடியா. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் இன்டர்நெட், வயர்லெஸ் கம்யூனிகேஷன். டெஸ்லா லிட்ரலி 100 இயர்ஸ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். சித்தர்கள் டைம் பர்செப்ஷனை பற்றி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சொல்லுவாங்க. கால தாண்டல் ஞானம். டீப் கான்சியஸ் ஸ்டேட்டில் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸுக்கு என்னென்ன நடக்கும்னு ப்ரிசீவ் செய்யலாம். டெஸ்லா ஃப்யூச்சர் டெக்னாலஜி இமேஜின் செஞ்சார். சித்தர்கள் ஃப்யூச்சர் ஸ்டேட்டை பர்சீவ் செஞ்சாங்க. டெஸ்லாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஹேபிட் என்ன தெரியுமா? அவர் தினமும் 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா சில நேரங்களில் 84 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்வாராம். அவங்க கூட வேலை பார்த்தவரெலாம் சொன்னாங்க. இமேஜின் பண்ணுங்கள், 3 நாட்கள் ஆல்மோஸ்ட் தூங்காமல் வேலை செஞ்சா என்ன ஆகும்? டெஸ்லாவோட பிலீஃப் என்ன தெரியுமா? ஸ்லீப்பு குறைஞ்சா பிரெயின் கிளாரிட்டி அதிகமாக இருக்குன்னு அவர் நம்பினார். அவர் ஷார்ட் பவர் நேப்ஸை மட்டும் எடுத்தார். பல நேரங்களில் லேபில் ஒர்க் செய்யும் போது தான் அவர் ரெஸ்ட் எடுப்பாராம். சித்தர் ட்ரெடிஷனில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, யோகா நித்திரை. அதாவது நார்மல் ஸ்லீப் இல்லை, டீப் மெடிடேஷன் ஸ்டேட். பாடி ரெஸ்ட் ஆகும், ஆனால் மைண்ட் அலர்ட்டில் இருக்கும். டெஸ்லா அதை சயின்டிஃபிக் டிசிப்ளினாக பயன்படுத்தினார். சித்தர்கள் அதை மெடிடேஷன் டிசிப்ளினாக பயன்படுத்தினாங்க. டெஸ்லாவோட வாழ்க்கையில் இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருந்துச்சு. அவருக்கு முத்து, பேர்ல்ஸ் பார்த்தாலே பிடிக்காதான். பேர்ல் ஜுவல்லரி, முத்து அணிஞ்ச பெண்கள் கூட பேசவே மாட்டாராம். ஒரு செக்ரட்டரி பேர்ல் நெக்லஸ் போட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த மீட்டிங்கே அவர் கேன்சல் பண்ணாராம். இந்த பிஹேவியர் சைக்கலாஜிக்கலாக எக்ஸ்ட்ரீம் சென்சரி சென்சிட்டிவிட்டின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டெஸ்லாவோட பிரெயின் பேட்டர்ன் மிகவும் இன்டென்ஸ். அவர் சிமிட்ரி, பேட்டர்ன்ஸ், டெக்ஸ்சர் எல்லாமே மிக அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவார். சித்தர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா சொல்கிறாங்க. டீப் அவேர்னஸ் வந்தால் உணர்வுகள், சென்ஸ் மிகவும் சென்சிட்டிவ் ஆகும். சில சித்தர்கள் லவுட் சவுண்ட்ஸ், ஸ்ட்ராங் ஸ்மெல் டாலரேட் செய்யவே முடியாதான். டெஸ்லா மைண்டு கூட சென்சரி ஓவர்லோட் எக்ஸ்பீரியன்ஸ் செஞ்சுருக்கலாம். டெஸ்லா ஒரு அப்சசிவ் ஹேபிட் வச்சுருந்தார். அவர் நடந்து போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவுண்ட் பண்ணுவாராம். ஃபுட்டு என்னென்ன சாப்பிட்றாரோ ஒரு பீஸாக கவுண்ட் பண்ணுவாராம். டைனிங் டேபிளில் வச்சுருக்க கட்லரிஸ், யுட்டென்சில்ஸ், அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சிமிட்ரியாக இருக்கணும். இந்த பிஹேவியரை அப்சசிவ் பேட்டர்ன் ஃபோக்கஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் டெஸ்லா இதை வீக்னஸ்ன்னு நினைக்கவே இல்லை. அவர் சொன்னார், பேட்டர்ன் அப்சர்வ் செஞ்சால் நேச்சரோட சீக்ரெட்டை நம்ம அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சித்தர்கள் நேச்சர் அப்சர்வேஷனை ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. ஸ்டார் மூமெண்ட், ப்ரீத்திங் ரிதம், பாடி சைக்கிள், இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி தான் அவங்க பல இன்சைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. டெஸ்லா மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன் அப்சர்வ் செஞ்சார். சித்தர்கள் நேச்சர் பேட்டர்ன் அப்சர்வ் செஞ்சாங்க. டெஸ்லா வாழ்க்கையில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான பிலீஃப் இருந்துச்சு. அவர் கல்யாணமே செஞ்சுக்கல. ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னார், ஒரு சயின்டிஸ்ட் முழு எனர்ஜியும் ரிசர்ச்சுக்கு தான் டெடிகேட் செய்யணும். ரொமான்டிக் லைஃப்பில் இன்வால்வ் ஆக விரும்பலை. அவர் டிஸ்ட்ராக்ஷன் ஆக விரும்பலை. அவர் பிலீஃப் கிரியேட்டிவ் எனர்ஜி முழுக்கவும் மைண்டுக்கு தான் போகணும்னு நினச்சாரு. சித்தரோட பாத்தில் பல சித்தர்கள் பிரம்மச்சாரியம் ப்ராக்டிஸ் செஞ்சாங்க. அது அவங்களோட பிலீஃப். லைஃப் ஃபோர்ஸ் கன்சர்வ் செஞ்சனால மைண்ட் கிளாரிட்டி அதிகமாகும். டெஸ்லா சயின்டிஃபிக் ஃபோக்கஸ் காரணமாக அதே பார்த்த ஃபாலோ பண்ணார். டெஸ்லா ஒரு சயின்டிஸ்ட், சித்தர்களும் ஒரு சயின்டிஸ்ட். டெஸ்லா அவரும் சித்தர் மாதிரி தான். மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் கியூரியாசிட்டி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பிரபஞ்சத்தோட மறைஞ்ச சக்தி என்ன? இந்த கொஸ்டின் தான் 2 காலங்கள்லேயும் இருக்கிற சித்தர்களையும் டெஸ்லாவையும் இணைக்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு டாபிக் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.